வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சைமொளகா தாங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, இந்த வர குக் வித் கோமாளியில் கிரண் வந்து பலாக்கா வச்சுட்டு BBQ பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி அதே ரெசிபியை வந்து நம்ம கொஞ்சம் ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். பலாக்காவுக்கு பதிலாக வாழைக்காய் வச்சுட்டு நம்ம BBQ வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கிரண் வந்து பலாக்காய் வச்சுட்டு BBQ பண்ணாங்க. எனக்கு வந்து பலாக்காய் கிடைக்காதனால நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த வாழைக்காயில் இருக்க மேலே இருக்க தோலெல்லாம் நாம் சீவிட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வாழைக்காய் வந்து நாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது போல் நீளமாக இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் தடிமனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே போல் நாம் 2 வாழைக்காவையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வாழைக்காய் வந்து கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கூடயே வந்து இதுக்கு தேவையான உப்பு, அடுத்து 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த வாழைக்காவில் வந்து நம்ம சேர்க்குற மசாலா வந்து நல்லா இறங்குறதுக்காக இது போல் ஸ்போர்க் வச்சு அங்கங்கே வந்து இது போல் நல்லா குத்தி விட்டுக்கலாம். இது போல் செய்யும் போதுல நம்ம சேர்க்குற மசாலா உள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வாழைக்காய் எல்லாத்தையும் வந்து ஸ்போர்க் வச்சு குத்தி நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததான் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மஞ்சத்தூள், உப்பு, லெமன் மிக்ஸ் இருக்குல்ல, இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த வாழைக்காவை நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் எல்லாத்தையும் நம்ம கோட் பண்ணிக்கலாம். இப்போ வாழைக்காய் வந்து இந்த மிக்ஸில் வந்து நல்லா கோட் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு 15 நிமிஷம் அப்படியே இதில் ஊற விடலாம். இது நல்லா ஊறட்டும். இப்போ இந்த வாழைக்காய் வந்து நல்லா ஊறிடுச்சு. அடுத்து நம்ம BBQ மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பிளேட்டில் 1 டேபிள் ஸ்பூன் போல் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துக்கலாம். இது கூடயே வந்து காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடயே வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் போல் நல்ல கெட்டியாக இருக்கிற தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து ரொம்ப புளிப்பில்லாத தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வாழைக்காவிலையும் உப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த தயிரில் இருக்க ஈரப்பதத்திலே வந்து இந்த மசாலா வந்து நல்லா புரட்டி விட்டுக்கலாம். இப்போ மசாலாவை நல்லா புரட்டியாச்சு. அடுத்ததாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு இதை திரும்பவும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ BBQ மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம ஊற வச்சுருக்க வாழைக்காய் வந்து நல்லா ஊறி இருக்கு. இப்போ இந்த வாழைக்காவை இந்த மசாலாவில் நல்லா புரட்டி விட்டுக்கலாம். மசாலா வந்து வாழைக்காவில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கலாம். இது போல வந்து மீதி இருக்கிற எல்லா வாழைக்காவையும் நம்ம மசாலா தடவி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எல்லா வாழைக்காவிலையும் நம்ம மசாலா வந்து நல்லா தடவி விட்டாச்சு. இப்போ இந்த மசாலா வந்து இந்த வாழைக்காலை வந்து குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரம் வந்து அப்படியே ஊற விட்டுருங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா 1 மணி நேரம் விட்டுருங்க. அந்த மசாலா இந்த வாழைக்காலை நல்லா ஊற நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா ஊறட்டும். இன்றைக்கி வாழைக்காய் BBQ வந்து நம்ம ஓவனில் தான் வந்து கிரில் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு இந்த ரேக்கை வந்து நம்ம வந்து ஆயில் வந்து நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். வாழைக்காய் வந்து இந்த ரேக்கில் வந்து ஒட்டாமல் வர்றதுக்காக நம்ம ஆயில் வந்து அப்ளை பண்ணுறோம். உங்ககிட்ட ஓவன் இல்லாட்டி இதை வந்து தவால போட்டு கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இது போல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த வாழைக்காவை ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இது போல் நல்லா தள்ளி வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் வந்து அப்ளை பண்ணி விடலாம். இப்போ வாழைக்காய் வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும். நம்ம வாழைக்காவை வந்து நம்ம ஓவனில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஓவனை வந்து 200 டிகிரிக்கு வந்து நான் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதே 200 டிகிரிக்கு வந்து நம்ம ஒரு 20 நிமிஷத்துக்கு இந்த வாழைக்காவை நாம் கிரில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா வாழைக்காவிலும் நம்ம ஆயில் வந்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து இது ஓவனில் வச்சு நம்ம கிரில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வாழைக்காய் BBQ வந்து சூப்பராக கிரில் ஆகி வந்துருச்சு. இந்த வர குக் வித் கோமாளியில் கிரண் அவங்க வந்து பலாக்கால வந்து செஞ்ச இந்த ரெசிபியை நம்ம வாழைக்காய் வச்சு ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.